கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பர்குணகுமார், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவையைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, ஜிஎஸ்டி வரி குறித்து பேசிய விவகாரத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழனான கோவை ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்ட சம்பவத்தால் நாடே பற்றி எரிவதாக கூறினார். மேலும் மக்களை ஏமாற்றும் திமுகவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏமாற்றமே மிஞ்சும் என்றும் கூறினார். விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் அதிமுக யூனியன் சேர்மன் முனியசக்தி ராமச்சந்திரன், கழக பேச்சாளர் ஐயாதுரை பாண்டி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதில் கிரீம் வரணும்னா 18%, இல்லைன்னா 18% சொன்னோம்னா அது எப்படி கம்ப்யூட்டரில் நாங்கள் பில் பார்க்க முடியும், போட முடியும், மண்ணை பிரித்து உடச்சி பார்த்தா தானே கிரீம் இருக்கா இல்லையான்னு தெரியும் சொல்லி அவர் ஏதாச்சும் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு ஒரு தமிழன் பார்க்காம தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடான்னு சொல்லி வாழ்ந்துதான் அவங்க பழக்கம். அப்படிப்பட்ட தமிழன் இன்னைக்கு மன்னிப்பு கேட்க வச்சு இன்னைக்கு நாடே பத்தி எரியுது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பங்கேற்று பேசினார். காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அதிமுக மகளிர் அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி பேசுகையில், பொம்மை முதல்வர் 17 நாட்கள் அமெரிக்கா சென்று முதலீடு எதுவும் பெறாமல் பழைய முதலீட்டாளர்களிடம் வெறும் 7000 கோடி ரூபாய் முதலீட்டை மட்டுமே ஈர்த்ததாகவும் புதிய முதலீடு எதுவும் வரவில்லை என்றும் கூறினார். கூட்டத்தில் கழக செயலாளர் பி. கிருஷ்ணன், கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் ப. கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி, மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிகாகோல இருந்து ஒரு 9 பேரை உட்கார வச்சு ஒரு போட்டோ ஷூட், ஒரு போட்டோ கட்டுன்னு தான் பின்னாடி டிஆர்பி ராஜா கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு புக்கை கொடுத்தா முடிஞ்சிச்சு போட்டோ, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எங்கப்பா போனாரு? எங்க போனீங்க? எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவத்துக்கு போயிட்டு தொழில் முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு போயிருக்கிறாராம். நான் கேட்க விரும்புறேன், இந்த இருக்கிற போர்டு கம்பெனிக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு ஏன்னா அமெரிக்காவுக்கு போறீங்க?